அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பக்தன் மோசேக்கு கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தரவில்லை. அவர் யோர்தானுக்கு இந்த பகுதியிலே நேபோ மலையிலே மரித்து தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அப்படியே விட்டுல பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். ஆனால் அந்த மகா பெரிய ஏமாற்றமே மகா பெரிய மகிழ்ச்சியாய் மாறின ஒரு இடங்கப்ப வாசி கேட்டது என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஊழிய செய்த நாட்களிலே ஒரு விசை யோவான் யாக்கோபு பேதுருவை அழைத்துக் கொண்டு மறுரூப மலைக்கு போய் மறுரூபமானார். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அந்த மறுரூப மலையில் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். பரலோக சாயலில் அந்த காட்சியை பார்த்த இடம் மறுரூப மலை. அங்க பாருங்க, மோசேயும் எலியாவும் எங்க? அதே கானான் தேசத்துக்குள்ள இருந்த ஒரு மலை மேலே. எந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டதோ அதே இந்த கானான் தேசத்துல மறுரூப மலையின் மேல் இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசுகிறவராக இயேசுவை முகமுகமாக சந்தித்து இயேசுவோடு பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து பிரவேசிக்க முடியாமல் போன கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்து, அது மட்டும் இல்லைங்க, வாசி கேட்டது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்ற போற எருசலேம் நிறைவேற்ற போற சிலுவை மரணத்தை குறித்து பேசினான்னு சொன்னால் எத்தனை பெரிய பாக்கியம் மோசேக்கு. நமது ஆண்டவர் நமது பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பதில் அற்புதமான தெய்வம். தற்காலத்தில் காணாமல் இருப்பது போல இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் நமக்கு பலன் உண்டு என்கிற ஒரு விவரத்தை பார்க்கிறோம். சில நேரங்களிலே நமக்கு வர வேண்டிய பலன்கள் எல்லாம் தாமதமா இருக்கும். ஆகவே தடை செய்ய மாட்டார்கள். நான் எவ்வளோ கர்த்தருக்கு பிரயாசப்பட்டிருக்கிறேன், நீ இந்த அவமானத்தை சகித்திருக்கிறேன், ஒரு பலனும் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். காலத்தில் காணாமல் இருந்தாலும் சரி, இனி ஒரு நாட்களில் பலனை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை இன்றைக்கு படுகிற பிரயாச பலன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. மகிமையில் நமக்கு பலன் உண்டு, மிகப்பெரிய பலனை வைத்திருக்கிறார் நமக்கு. ஆக பிரயாசத்தின் பலனை கொடுக்கிற தெய்வம் நிச்சயமாய் நமக்கு பலனை ஆண்டவர் தருவார். பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.